ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு கோரிக்கைகள். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டைம்ல வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்றப்ப தான், எல்லாரும் கூடி இழுக்கிறப்ப தான் தேர் போகும். எல்லாரும் கூடி ரெண்டு கை தட்டுறப்ப தான் வந்து சத்தம் வரும். அந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்றப்ப தான் வந்து அது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும். அதனால அதனோட ஒரு முயற்சியாக தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், ஸோ மொத்தமாக எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு முக்கியமான ரெண்டு கோரிக்கை வந்து இப்போ வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்மளும் அந்த கோரிக்கை முன் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்க விஜயண்ணா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட நம்ம வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்து மேலும் நல்ல உடல்நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வந்து அவர் என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்றது நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சார், நம்ம முதல்ல ரெண்டு கோரிக்கை பார்க்க போறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். என்ன ரெண்டு கோரிக்கை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு டிஎன்பிசியா இருக்கட்டும், ஒரு டிஆர்பி ஆஸ்பிரியன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு தேர்வுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட உடல்நிலை, மனநிலை எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி ஒரு ஒரு தவ வாழ்க்கை போல இருந்து படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் எடுத்து படிக்கிறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறாங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறாங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கிறாங்க, சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால சில சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவங்களோட பின்னடைவை ஏற்படுத்துது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? அது என்ன சார் அவுட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த அவுட் சோர்ஸ் அப்படின்றது இப்போ நீங்க சமீபமாக வந்து அதிகமாக நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் முக்கியமாக அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க அந்த குரூப் 4 எழுதணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து அதிகமாக வந்து பிரபலமாச்சு. என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு சிலபஸை பொறுத்தவரைக்கும், ஸோ டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாலும் சில வினாக்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கீழடி அகழ்வாராய்ச்சி எங்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆன்சர் போட்டுருவோம். ஓகேங்களா? ஆனா கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ஓலைச்சுவடியில இருந்து கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சிரமத்தை தான் வந்து உருவாக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அதனால இந்த அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து வினாக்கள் எடுக்கப்படுது. அது வந்து மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குதுங்க. ஓகேங்களா? சரி, எப்படி கடினமான சும்மா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுறக்கூடாது இல்லை, எப்படி கடினமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரியப்படுத்தணும். இப்போ ஒரு மாணவனை பொறுத்தவரையிலும் சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சிலபஸை வச்சு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரலும் அந்த மாணவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இருக்காங்க. சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அதையும் வந்து 10th வரலும் படிக்கிறாங்க. 11th 12th ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், எல்லாமே 11th புக் வரலும் வச்சு என்ன பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அவுட் சோர்ஸ் புக் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா எங்க இருந்து அந்த கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்ட்டு தெரியாதனால மாணவர்களோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துதுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சிலபஸ்ல இருந்து கேள்வி வரமாட்டேது, நம்ம படிக்கிறது கரெக்டான ஒரு முறையில் படிக்கிறோமா, கரெக்டான வேலை தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோமா, இதுதான் சிலபஸா, இல்லை நம்மளாலாம் பாஸ் பண்ண முடியாதா, எப்படி நம்ம இதை வந்து இந்த சிலபஸ் நம்ம கவர் பண்றது, எங்க இருந்து இது கேட்கப்படுதுன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்து உருவாக்கும். அதனால என்ன ஆகும்னா அப்ப எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமான்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவா வந்து உருவாகக்கூடியதா வந்து இருக்கு. அதனால இது நம்ம வந்து இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த சிலபஸ்க்கு உண்டானதை நம்ம என்ன பண்ண போறோம், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். சிலபஸ் உண்டானதை படிச்சுட்டு ஸோ அதில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இது பண்ணுவோம். அதனால இந்த சிலபஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வரையறையை வச்சு அந்த சிலபஸ்ல இருந்து வினாக்கள் கேட்கப்படுதுன்றத வந்து நம்ம வந்து இருந்தா ஒரு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு என்கரேஜா வந்து இருக்கும், ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இதே வந்து ஒரு புதிதா ஒரு மாணவன் வந்து ஒரு தேர்வுக்கு தயாராக வரான் அப்படின்னா அந்த மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இதை நோக்கி வரத்துக்கான அந்த வாய்ப்புகள் வந்து குறைக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ்லாம் இப்படி இருக்குதுன்றாங்க, அப்படி இருக்குதுன்றாங்க, எங்கேருந்தே கேட்கறாங்கன்னு தெரியலன்றாங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள் புதுசா வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவை தான் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். அதனால அந்த எந்த அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எடுக்கிறாங்க, எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னா அதை கொஞ்சம் நீங்க வந்து ஆலோசித்து முடிவெடுங்க. சிலபஸ் அப்படின்றத வந்து ஒரு வரையறுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க சிலபஸ்க்குள்ள கூட வந்து சேர்த்து கூட சொல்லி இந்த புக்ல இருந்து இல்லை இதை கூட சேர்த்து படிங்கன்னு சொல்லி கூட சொல்லுங்க. அதே மாணவர்கள் வந்து தயாராகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது முதல் கோரிக்கை இதுதாங்க. ஓகேங்களா? சிலபஸை பக்காவாக வந்து நம்ம என்ன பண்ணணும்,
பண்ணணும். சிலபஸ்ல இருந்து வினாக்கள் கேட்கப்படணும். ஓகேங்களா, அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது கன்சிடென்சி. இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து இயர் பை இயர் ப்ராப்பராக வந்து கண்டினியூவாக வந்து நடக்கணும். இது டிஆர்பியை பொறுத்தவரையிலும் இதில் கொஞ்சம் வந்து இது இருக்குது. ஏன்னா இப்போ பிஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்திருக்கணும், ஆனல் பேனல் விட்டுருந்தாங்க, ஆனால் வந்து நடக்காமல் வந்து போயிடுச்சு. இந்தமாரி டிஆர்பியாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுல ஒரு கன்சிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறத்தே வரல இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ எந்த இடத்த வந்து ஒரு கன்சிடென்சி இருக்கோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து நம்பப்படும். ஏன்னா ஒரு நிலையானதா வந்து இருக்குது அப்படின்றதால ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா வந்து உருவாகும். ஓகேங்களா, அதனால முதல்வர் அவர்களே தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிடென்சி நிலையான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுங்க. எங்களுக்கு ஆனுவல் பிளானர்ல வந்து ஒரு எக்ஸாமுக்கான தகவல் தெரிவிக்கப்படுது அப்படின்னா அந்த தேர்வு அந்த மாதங்கள்ல அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து நடத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஆகிறான், ஓகே ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு ஒரு நாள் படிக்க ஸ்டார்ட் பண்றான். 1 வீக்ல வந்து பாருங்க கொஞ்சம் அந்த கல்லுவா இருந்ததை கொஞ்சம் சைக்கிளா உருட்ட ஆரம்பிப்பான். அப்புறம் 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை நோக்கி வந்துட்டு அவன் வேகமா வந்து அதில் இறங்கிடுவான். அவன் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு அவன் ராக்கெட் வேகத்துல வந்து போயிட்டு இருப்பான். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த எக்ஸாம் வந்து வராம போறதோ இல்லை எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்றதோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸோட மனநிலை வந்து கொஞ்சம் வந்து பாதிக்கப்படுது. தேர்வு வருமா இல்லை தேர்வு வராதனால நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு வேலையை நோக்கி போகலாமா, குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, வேற ஒரு வேலையை நோக்கி போயிட்டு திருப்பி அந்த வேலையிலிருந்து மறுபடியும் தேர்வு நோக்கி வர முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயமான அந்த மனநிலைகள் வந்து வந்து உருவாகுது. அதனால தேர்வு நோக்கி வரத்துக்கான அந்த சூழ்நிலைகளும் வந்து குறைவாகுது. ஓகேங்களா, அப்ப அந்த தேர்வுகள் வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணப்படணும், நடத்தப்படணும். இயர் பை இயர் வந்து கொண்டு வந்து படுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆஸ்பிரியன்ஸால வந்து நம்ம எதை நோக்கி போகலாம், எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். இப்போ வந்து நம்ம டிஎன்பிசியில் நம்ம குரூப் 4 நோக்கி படிக்கலாம், இல்லை குரூப் 2 படிக்கலாம், இல்லை குரூப் 1 படிக்கலாம், இல்லை டிஆர்பியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம், பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்சிடென்சி வந்து உருவாச்சிட்டேன்னா மாணவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டு அதை நோக்கி என்ன பண்ண அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வருமா அது வருமானு தெரியாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எதை படிக்கிறதுன்னு தெரியாம காலங்கள் போகுது. அதுக்குள்ள ஒரு வேற ஒரு ஜாபுக்கு போனாங்கன்னா மீண்டும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நோக்கி வரத்துக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை வந்து உருவாக்கிடுது. அதனால இரண்டாவது கோரிக்கை நம்ம சொல்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் வந்து தொடர்ச்சியா வந்து நடத்தப்படணும், ஒரு கன்சிஸ்டன்சி வந்து அதுல இருக்கணும். ஓகேங்களா, எது காரணத்தை கொண்டும் அந்த இயர் பை இயர் நடத்தக்கூடிய தேர்வுகள் வந்து கண்டினியூ வந்து நடந்துனே இருந்தா நம்மளுக்கு வந்து மாணவர்கள் வந்து தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு அது மிகவும் மிக மிகவும் வந்து பயனுள்ளதா வந்து இருக்கும். ஸோ இந்த 2 கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று அவுட் சோர்ஸ் சிலபஸ்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளா வந்து வந்து இருக்கணும். அப்படி நீங்க கேட்கப்பட போறீங்க அப்படின்னா சிலபஸ்ல முன்னிலை தெரிவிச்சிருந்தாலும் ஓகே தான், மாணவர்கள் வந்து படிச்சிருவாங்க, தயாராகிடுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து அதாவது தேர்வுகள் வந்து வருடம் வருடம் வந்து தொடர்ச்சியா வந்து நடத்தப்படணும். முன்னறிப்பு ஆனுவல் பிளான்ல கொடுக்குற போல கரெக்டாக வந்து நடந்துட்டே இருந்துட்டா ஓகேங்களா, மாணவர்களும் வந்து அந்த தேர்வு நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், மாணவர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக வந்து படிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழக முதல்வர்களுக்கு ஆஸ்பிரன்ட் சார்பாக இந்த 2 கோரிக்கைகள் வந்து வைக்கப்படுது. ஸோ தயவுசெய்து வந்து இது தமிழக அரசு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து விரைவில் வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம். ஓகேங்களா, ஸோ எல்லாரோட சார்பாகவும் நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்றத வந்து சொல்லி கூடிய வீரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் வந்து படிக்க போவோம். ஸோ எப்பவும் போல படிப்போம், எப்பவும் போல முயற்சிப்போம், விடாமுயற்சியோட வந்து நம்ம வந்து தொடர்ந்துட்டு இருப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.